சேட்டே டைம் ஆச்சு என்னடி பண்ற? ஷூ போட்டியா? வா சீக்கிரம் வா. வா வா டைம் ஆச்சு வா. ஸ்கூல் பஸ்ல ஏறிட்டு வரதுக்குள்ள போதும்போது நான் வாடி. எப்பாடி எதுக்கு அடிச்சீங்க இப்ப? நான் என்ன பண்ணேன்? பசங்களை கூட்டின்னு போய் ஸ்கூல்ல விட்டு வந்தேன். எதுக்கு அடிக்கிறீங்க? உன் பசங்க உன் நாத்தனாக்காரி வந்து நின்னுக்கிற அது கூட பாக்காத உன்னை இழுத்துன்னு போக சொல்லிட்டா. என் பொண்ணு கூட பாக்கிறதுக்கு உனக்கு இது இல்லையா? பாட்டுக்கு போய் நிக்கிற. அவங்கள பாக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? நான் டைம் ஆச்சு பஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டின்னு போய் விட்டு வந்தேன். வந்துக்கிறா என்ன ஏதோ எப்படி வந்துக்கிறாளோ எங்க இருந்து என்ன சூழ்நிலை எப்படி அதெல்லாம் கேட்காத பாட்டுக்கு போய் தெரியும். எப்படி அதுக்குதான் தர ஓட்டேன். புள்ளிகளை கூட்டின்னு போனாக்கா பக்காக்கு யார் வந்துக்கிறா என்னன்னு நீ பாக்குறது இல்லையா? உண்மையிலே நான் பாக்கலத்த. டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனை கூட்டின்னு நேரா போயிட்டு நான் பாக்கல. பார்த்துதான் பேசுறதுக்கு என்ன இருக்குது? அதுக்கே நீங்க அடிச்சிடுவீங்களா? என் புள்ளைய பாக்கலதாக்கா எதா இப்ப எதுக்கு நீ கூட்டின்னு போன பசங்களை? படிக்கிறது ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட்டின்னு போனேன். கூட்டின்னு போனல படிக்கிறதுக்கு கூட்டின்னு போனாக்கா உங்க வர்றது வீட்டுக்கு வரவங்களை என்ன ஆகுதுன்னு கூட கண்டுக்காத அளவுக்கு நீ கூட்டின்னு போயிட்டாக்கா எனக்கும் வருமா அப்ப அந்த புள்ள அழுந்து நாங்க போய்க்குது. எதுக்கு போய் அவங்க அல்றாங்க? எதுக்கு அல்றாங்கனாக்கா இங்க வீட்டுக்கு வந்தவங்க என்ன ஆகுதுன்னு கேட்காதே இருந்தாக்கா எப்படி அது? அத புரிஞ்சுக்கணும். காலையில டைம் ரெடி பண்ணணும். பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூல் பஸ் கரெக்டா 8:30க்கு வந்துருது. அதுக்குள்ள இவங்களெல்லாம் ரெடி பண்ணி கூண்டு போய் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பசங்கன்னு படிப்புக்கு போய்க்கிறியே இப்ப படிப்பு தான் முக்கியமா? ஆமா படிப்பு தான் முக்கியம். இந்த காலத்துல வேற என்ன முக்கியம்? படிப்பு சம்பாதிக்க முடியாதா? படிச்சாதான் நல்ல நிலைமையில இருந்து சம்பாதிக்க முடியும். என்ன பண்ண முடியும்? இப்ப எங்க பாட்டம் முப்பாட்டை எங்க அப்பா எங்க வீட்டுக்காரது பசங்க எல்லாம் படிக்காதே சம்பாதிக்கல. இந்த வீடு கட்டல படிக்கலையா? அவங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி நல்லாதானே சம்பாதிக்கிறாங்க. என்ன அப்ப அவங்களுக்கு படிக்காதே இவ்வளவு திறமை வந்து வெளிநாட்டு போய் சம்பாதிக்கிறாங்களே. வீடு வாசல் எல்லாம் கட்டிட்டு நல்லா படிக்கலையா? படிச்சாதான் பண்ணணுமா? தெரியாம பேசாதீங்க. தெரியாம பேசாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போய் நல்லா லட்சமா சம்பாதிக்கிறான்னா நல்லாதான் சம்பாதிக்கிறான். அவனா படிச்சானான்னு கேக்குறீங்க. அங்க போய் பாக்குறீங்களா? ஒரு நாள் தெரியுமா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காசு சம்பாதிக்கிறாங்கன்னு கஷ்டப்பட்டாலும் வருது இல்ல காசு. ஊடுதே வருது இல்ல காசு. அதே நீங்க நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புனீங்கன்னா அதை விட பல மடங்கு அதிகமா சம்பாதிக்கலாம். கஷ்டப்படாம சம்பாதிக்கலாம். இப்ப வந்து உங்க மகனே கூட இப்ப வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. நல்லா படிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே 10 பேர் வேலை பார்த்து இருந்துப்பாங்க. இவங்க உக்காந்து வேலை பார்த்து இருந்துப்பாங்க. இப்ப படிக்காம அவங்க நாய் மாதிரி அங்க கஷ்டப்பண்ணுக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? மழையிலயும் வெயிலையும் பார்க்காம நைட்டு பகலுன்னு சொல்லிட்டு வேலை கூலியால் செய்யற மாதிரி செஞ்சு உங்களுக்கு வந்து 50,000 1 லட்சம் அனுப்பினுக்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. படிக்கிறதுனால என் மகன் பாட்டம் பூட்டம் எல்லாம் போய் நல்ல லட்சமா 50,000 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அதுதான் உங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா அவங்க படிக்காம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காசை சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து இங்கே சம்பாதிக்கலாம். அந்த காசை வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. இங்கே அந்த 50,000 1 லட்சம் சம்பாதிக்கலாம். அதுதான் படிப்போட அருமை. அதுதான் படிப்பு. படிப்பு 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 படிப்புன்றிய படிப்பு இல்லாதப்ப யாருமே பொழைக்கல, யாருமே வாழல, நாட்டுல நல்லது கெட்டது பண்ணல, செய்யல. அதெல்லாம் இல்லையா? படிப்பு ஒண்ணுதான் காரணமா உனக்கு? படிப்பை வச்சுனே பண்றிய. படிப்பு இல்லாதப்ப வாழையடி என் தலைமுறைக்கு எல்லாம் பழிக்கல. இந்த பாரு எப்பான்னு சொல்லாத ஒரு விஷயத்துல படிப்பு வச்சுட்டு போட்டு இப்ப வந்து வீட்டுக்கிறவங்க கவனிக்காத விட்டு இருந்தாலும் இப்ப இவ்வளவு ஆத்திரம் வருது போகுது. இவங்க என்ன கவனிக்காம விடல? வந்தாங்க போனாங்க. இதுல என்ன கவனிக்காம வந்தா சரி. இப்ப வந்தா நான் கவனிக்க மாட்டேன்னா? கவனிக்கல. எதுக்கு வந்தா என்னம்மா ஒரு சந்துரு போய் எப்படின்னு கேட்காத விட்டுறதுனால தான் நான் இவ்வளவு கேட்டேன். அப்ப இன்னும் அவங்க மகன் நீ என்ன பண்ற? சந்தர்ப்பத்தை புரிஞ்சுக்கணும். அதுதான் படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம். சந்தர்ப்ப சூழ்நிலை. அண்ணி வந்து இந்த மாதிரி பசங்களை கூட்டின்னு போறாங்க, அதனால டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருந்தா புரிஞ்சுக்கலாம். அத படிப்பே இல்லையே, சுத்தமா படிப்பு இல்ல. எப்படி புரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க? படிப்பு இல்லாத முட்டாள நாங்க? முட்டாளே நான் சொல்ல வரல. புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. எது ஒண்ணு சொன்னாலும் ஏதாவது புரிஞ்சுக்கிறீங்களா? என்ன புரிஞ்சுக்கல? என்ன பசங்களை ஸ்கூல்ல போய் விட்டு வரதுக்கு ஸ்கூல் பஸ்ல ஏத்துறதுக்கு போனேன். டைம் ஆச்சு, அவசரமா போனேன். நீங்களும் பாத்துன்னு தானே இருந்தீங்க. இப்ப இருந்தாங்கன்னா எப்படி எப்ப இருந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு தண்ணியை கொடுத்து பாத்துப்பேன். இது ஒரு குத்தமா? பாக்கலாம். இப்ப போயிட்டு வந்தேன். இப்ப இருந்துக்கலாம்ல. அவங்க எதுக்கு போனாங்க?
இப்ப இங்க இருந்தா நல்ல உபசரிச்சு இருந்துக்கலையான்னு இல்லன்னா அவங்களுக்கு தெரியாது. வரும்போது நீ பாக்கலையே கவனிக்கலையன்றதா அந்த எண்ணம் தான் வரல தவிர நீ போயிட்டு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. சின்ன பிள்ளைத்தனமா இல்ல அவளுக்கு இருந்து நாம வரும்போது கவனிக்கலையே போயிட்டாங்களே அவங்க புடிங்க அவங்க படிப்பு தானே முக்கியம்னு சொல்லிட்டு இப்ப போய்க்கிறா இல்ல அவன் எந்த நிலைமையில இருக்கான்னு அது தெரியுமா உனக்கு? அதுதான் இந்த மாதிரி எல்லாம் பேசினா ஒண்ணும் பண்ண முடியாது. படிப்பு தான் முக்கியம். இந்த காலத்துல படிப்பு தான் முக்கியம். படிச்சாதான் நல்லா சம்பாதிக்க முடியும். எல்லாம் எப்படி போயிருக்கிறாங்க எல்லாம் எப்படி செஞ்சுக்கிறாங்க காலகாலமா படிப்பை நிறுத்திட்டு போய் எதனா ஒரு வேலை கத்துக்கிட்டா வேலைக்கு அனுப்பு. இப்ப இந்த வேலை கத்துக்கினாதான் அதுக்கு நல்லா பழைக்க. இங்க பாருங்க அந்த பேச்செல்லாம் நீங்க பேசாதீங்க. உங்க புள்ள உங்க புருஷன் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போய் மகனுங்களை புள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு இப்ப புள்ளைங்களை விட்டுட்டு போய் கஷ்டப்படுறாங்களே அந்த மாதிரி என் பிள்ளைங்களும் கஷ்டப்படணுமா? அந்த வேலை மட்டும் என்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காதீங்க. என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு நான் நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி இங்கே அந்த காசை சம்பாதிக்க வைக்கிறேன். என்ன பண்ணுவேன்? எல்லாரும் கொண்டாட்டி புள்ளி எல்லாம் விட்டுட்டு போய் உங்க மகன் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு கஷ்டமா தெரியலையா? எனக்கு கஷ்டம் தெரியல. ஏன் கஷ்டம் தெரியல? எனக்கு தேவை பணம்னு சொல்ல. பணம் வருது புடிங்களோ நல்லா இருக்குது கிட்ட எல்லாம் பாத்துக்கோ பணம் அந்த மாதிரி அந்த மாதிரி இப்ப சின்ன வயசுல இருந்தா அது பகுமானம் வரும். வேலையில சேர்த்தனா நல்லா திறமை வளரும். நல்லா கத்துக்குங்க பண்ணுங்க. படிப்பு வந்துதான் இரு சும்மா வாய்க்கு வாய் பேச படிப்பு வந்துதான் இது கத்துக்கணும்ன்றதால இல்ல. வேலை சின்ன வயசுல வேலை கத்துக்கினா கூட அதுங்களுக்கு அறிவு படிப்போட அறிவு நல்லா வளரும். இந்த வேலை இப்படி செய்யணுமா பண்ணணுமா 4 பேரோட போய் பழகுறாக்கா நல்லா இருக்குமான்னு அது தெரியும். படிப்பெல்லாம் விட்டுட்டா கூட நான் மானான்னு சொல்ல படிப்பு வேணும் தான் ஒரு அளவுக்கு தான் அதுக்கு அளவுக்கு மீறி கிடையாது. சின்ன வயசு தான் அதுக்கு 4 இடத்துல போய் விட்டு பழகு பாரு அது எப்படி வருது படுமானத்துக்கு போய் எடுத்து நீ படிப்பெல்லாம் விடு வேலையில போய் சேர்த்து விடு பண்ணு அதுகளை செய்ய அவ்வளவுதான். படிக்கிற வயசுல பசங்களை வேலைக்கு சேர்த்து விடுறீங்களே சேர்த்து விட சொல்றீங்களே இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. குழந்தை தொழிலாளர் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல. தெரிஞ்சிருந்தா சொல்லலாம் இல்ல படிப்பறிவு இருந்ததாவது சொல்லலாம். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. குழந்தைங்களை வேலைக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோங்க அது தண்டனை. அது மட்டும் விஷயம் தெரிஞ்சது போலீஸ்க்கோ வேற யாருக்கோ சிம்பிளா ஊர்ல போற ஆளுங்களுக்கு தெரிஞ்சது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா கூட புடிச்சுன்னு போயிடுவாங்க தெரியுங்களா? குழந்தை எல்லாம் வேலைக்கு விடுறது படிக்கிற பசங்களை வேலைக்கு சொல்றீங்களா நீங்க? அதையும் பாக்குறேன். படி புரிஞ்சுக்காதவங்க கிட்ட படிப்பை பத்தி பேசுறது வேஸ்ட். வேலை பார்த்துட்டு அவ்வளவுதான் வேஸ்ட்.